நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டில வந்து முடியாது. யார் அது? இவன் தான் ராஜிய பார்க்க வந்த மாப்பிள்ள. அம்மா உனக்கு எப்படி தெரியும்? அவன் தான் தினமும் வரானே. அவன் ஆபீஸ்க்கு போறானோ இல்லையோ நம்ம ஆபீஸ்க்கு கரெக்டா வந்துடுறான். ஏய் சும்மாரு, தேவையில்லாம பேசாத. காலையில 10:30 மணிக்கு கட்டிக்கு போற பொண்ணை தேடி வரான் பாரு. இந்த கோயில் பட்டிக்காரங்க தொல்லை தாங்க முடியல. விஷ்ணு வாயை மூடு, ராஜி காதுல விழப்போகுது. இப்ப பாரு அவனை உண்டிலாம் பண்ற பாரு. நீ இங்கே இரு. ஏய் விஷ்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, ரிசப்ஷனிஸ்ட் யாரும் இல்லையா? இல்ல, இன்னைக்கு ரிசப்ஷனிஸ்ட் லீவு. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். அவங்க கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணணும். கீழே செக்யூரிட்டில இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களே. இல்ல, கீழே யாரும் இல்ல. ஓ, கீழே யாரும் இல்லாதனால மேல வந்துட்டீங்களா? சரி, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட செல்போன் இல்லையா? அதுல கூப்பிடுங்க. இல்ல, நான் ஃபோன் அடிச்சேன், வீட்ல எடுத்தாங்க, மறந்து வச்சுட்டு வந்திருக்காங்க போல. ஓ, யார் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. ராஜி. ஓ, அவங்களா? அவங்க உள்ளதா இருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஃபார்ம் பண்றேன். சவுந்தர்னு சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். சவுந்தர் தானே? நான் சொல்லிடுறேன். நீங்க? என் பேர் விஷ்ணு. அவங்க டீம் தான் நானும். வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்ஸ். பாலட்சுமி. ராஜி, எங்க இந்த சைடு போறீங்க? சூசனை பாக்க. எங்க அந்த சைடு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த சைடு போகாதீங்க. பெயிண்ட்லாம் தலையில கொட்டிரும், ட்ரெஸ்லாம் அழுக்காயிரும். சாயந்தரம் வரைக்கும் அந்த பக்கமே நீங்க போக கூடாது. சரி தேங்க்ஸ், நான் இப்படியே போயிடுறேன். ஏய், இவளுக்காக தான் அவன் காத்துட்டு இருக்கான். நீ என்னடானா அவளை போவேனான்ற? விடியலட்சுமி, அவன் காயட்டும். ஏய் வேணா. விடியலட்சுமி, அவன் சாவட்டும். மச்சான், ஒரு சின்ன காரியம் பண்ணண்டா. கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என்ன? சாயந்தரம் அது பெரிய காரியமாவும் அப்ப சொல்றேன். சாப்பிட போலாமா? போலாம், ஆனா ரிசப்ஷன்லயே வேணாம். இப்படியே கேண்டீன் போயிடலாம். சார். ஐயோ, ஏங்க 3 ஹவர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் அப்பவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. அர்ஜென்ட்டா ஒரு சின்ன மீட்டிங் போயிட்டு இருக்கு. இல்ல, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். ஓ, அதான் பாத்துட்டு போயிடலான்னு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் முடிஞ்சிரும். இருந்து பாத்துட்டே போயிருங்க. பை. ஓகே. ஹலோ. ஹே விஷ்ணு, அவன் 5 மணி நேரமா வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கான். கடுப்பாயிட போறான். ஆகட்டும் ஆகட்டும், விடியலட்சுமி. பை. பாய் கார்த்திக். பாய் விஷ்ணு. பாய் ராஜி. எப்போ வந்தீங்க? சாரி, எப்போ வந்தீங்க? காலையில 10 மணிக்கு வந்தேன். இப்ப மணி சாயங்காலம் 6 ஆகுது. 8 மணி நேரம் நான் முட்டாள் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நானே போயிருப்பேன். எதுக்கு என்ன 8 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு அவமானப்படுத்தணும்? இல்ல, நீங்க வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. பொய் சொல்லாதீங்க. உங்க ஃப்ரெண்ட் விஷ்ணு காலையில உங்ககிட்ட வந்து சொல்லல? இல்ல, நான் யாருக்காகவும் எதுக்காகவும் இப்படி காத்துக்கிட்டு இருந்ததே இல்ல. எனக்கு கஷ்டமா இருக்குன்றதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணேன். நான் வரேன். எனக்கு மச்சான், செம்மையா ஆப்போசிட்டா. யாரடா? அந்த சவுந்தர்ல ராஜோட மாப்பிள்ள. அவனதான்டா. அவனையா? எப்படி? ராஜிய பார்க்க அவன் காலையிலே வந்துட்டான்டா. வெயிட் பண்ணுங்க, ராஜி வந்துருவாங்க. வெயிட் பண்ணுங்க, ராஜி வந்துருவாங்கன்னு சாயங்காலம் வரைக்கும் காய விட்டேன். டேய் லூசு, ஏன்டா அப்படி பண்ண? டேய், போற வழி ஏதோ வேணா இருக்கட்டும்டா, ஆனா போய் சேர வேண்டிய இடம் கரெக்டா இருக்கணும். அதானே முக்கியம். குட் ஈவினிங் ராஜி. பழனி, 2 கிளாஸ் சுடு தண்ணி கொடு. சுடு தண்ணிலாம் இல்ல. இவன் ஒருத்தன் அடம் முடிப்பான். உன் கேண்டீன் டீ தான் ஏன் சொன்ன கொடு. பழனி, ஆமா ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்கா? காலி ஆயிடுச்சா? உன் பேச்சுக்கெல்லாம் நாள் இல்ல. இதை குடிச்சிட்டு கிளம்புற வேலையை பாரு.
மாமா அது என்ன மாமா ஸ்லீப்பிங் டேப்லெட்? நம்ம கேண்டீன் பொங்கல் தான். பொங்கலை உள்ள தள்ளினா சும்மா தூக்கம் பிச்சுக்கிட்டு வரும். சாயங்காலம் வரைக்கும் கரக்கமாவே இருக்கும். கரெக்டா தான் மாமா பேர் வச்சிருக்க, பொங்கலுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்னு. அப்புறம் அந்த பபுள் கம் பிரியாணி அதை விட்டுட்டிய மாமா அதான்டா மட்டன் பிரியாணி. ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டு சவிக்க ஆரம்பிச்சா சாயங்காலம் வரைக்கும் மென்னுக்கிட்டே இருக்கலாம், ஒண்ணும் ஆகாது. ஆமா, எங்கடா கட்டைய காணோம்? வேலை செய்யறானோ இல்லையோ டான ஆபீஸ்க்கு வந்துருவானே. அவன் பொண்ணு பார்க்க போயிருக்கான் மாமா. பிளடி பாஸ்கர், என்ன தைரியம் இருந்தா அவன் பொண்ணு பார்க்க போயிருப்பான்? ஏன் மாமா? ஒரு சமயத்துல ஒரு இடத்துல அடி வாங்குறது பத்தாதாடா அவனுக்கு? சொன்னா எங்க மாமா கேக்குறான். ஆமா, சாயங்காலமா தான் வீட்டுக்கு கூப்பிட்டு பஜ்ஜி கேசீர்லாம் கொடுத்து பாட்டு பாட சொல்லி தான் பொண்ணு பாப்பாங்க. இவன் என்ன காலங்காத்தாலேயே போயிருக்கான்? அவனுக்கு கோவில்ல வச்சு பொண்ணு காட்டுறாங்களாம், அதான். ஓஹோ. ஆமா மாமா, நீ எப்படி மாமா பொண்ணை பார்த்த? எங்கடா பொண்ணை கண்ணுல காட்டினானுங்க? காட்டி இருந்தா தான் அப்பவே எஸ்கேப் ஆயிருப்பனே. எங்க அப்பா ஒரு ரப்பர் வாயன், கடைசி வரைக்கும் பொண்ணை கண்ணிலே காட்டலடா. அப்ப எப்பதான் மாமா பொண்ணை பார்த்த? முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டுங்கோ அப்படின்னு ஐயர் சொன்னாரு. அப்பதான் திரும்பி பார்த்தேன். அது கொஞ்சம் டூ லேட் தான். அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாதே. அப்ப கூட நான் அலறேன். கெட்டி மேல சத்தத்துல ஒன்னும் கேட்கல. எப்படி மாமா மனசை தேத்திக்கிட்ட? மோகனோட இன்னும் 12 மணி நேரம் இருக்கிறதா நினைச்சு மனசை தேத்திக்கிட்டேன். அதுக்கப்புறமா நீ அத்தையோட பழக பழக நீ நினைச்சது தப்புன்னு தோணி இருக்குமே. ஆமாண்டா, அவளோட பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மோகன் எவ்வளோ நல்லவன்னு. மாமா இது மட்டும் அத்தை காதுல கேட்கணும். அவ்வளவுதான், என் மேட்ரு முடிஞ்சிடும். என் செல்லங்கெல்லாம் என்ன பண்ணுது? Good morning, sir. போதும் போதும் உங்க ஆஸ்கார் பர்ஃபார்மன்ஸ். சார், என்ன ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலாமா? வயிறு உப்பசமா இருக்கு, வேணாம். டேய், உங்களை நம்பி நான் சாப்பிட கூப்பிட்டு போயிட்டாலும் என்ன சார் இப்படி பேசுறீங்க? டேய், தெரியும் உங்களை பத்தி இறக்கமே இல்லாம சாப்பிடுவீங்கன்னு. என் ஜட்டி வரைக்கும் கிழிச்சிட்டு தானே விடுவீங்க. சார், எங்களை போய். யோ நிறுத்தியா, உன் கொலவெறிக்கலாம் என்னால பலியாக முடியாது. சரி சார் விடுங்க. யோ, வருஷ கடைசியில பறந்து பறந்து வேலை செய்யறதை விட்டுட்டு பக்கடா சாப்பிட்டுட்டு பல்ல குத்திட்டு இருக்கீங்க. சார், நாங்களாம் அமெரிக்கா மாதிரி சார். உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே உலகத்துல எங்க வேணா எது வேணா பண்ணுவோம் சார். யோ, இந்த வாயெல்லாம் பொருளை விக்கிறதுல காட்டுங்க. எஸ் சார். சரி, எங்க உங்க ஓனாய் கூட்டத்துல ஒண்ணு மிஸ் ஆகுது? கட்ட பொண்ணு பார்க்க போயிருக்கான் சார். யாருக்கு? சார் என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவனுக்கு தான் சார். யோ, இப்ப அவன் என்ன கிழிச்சான்னு கல்யாணம் பண்ண போறான். சார் என்ன சார், காலகாலத்துல அது நடந்து தானே சார் ஆகணும். ஹலோ, மோகன் தான். நீங்க யாரு? நீங்க யார் பேசுறது முதல்ல சொல்லுங்க. சரி, சொல்ல வேணாம். என்ன வேணும்னு சொல்லுங்க. யாரு? கட்டதுரையா? ஆமா, அவன் என்கிட்ட தான் வேலை செய்யறான். அவனை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அவன் ஒரு வீணா போனவன், பிராடு பைய. அவனை மாதிரி பொய் சொல்ல இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். என்னதான் அவனுக்கு ₹1,00,000 சம்பளமா? சம்பளம் 25,000 ரூபாய். அவன் வாங்கின லோனு, சாலரி அட்வான்ஸ் பிடித்தம் போக கையில ₹5 வந்தாலே பெரிய விஷயம். என்னது, வெத்தலை பாக்கு கூட போட மாட்டானா அவனா? ஆமாமா, வெத்தலை பாக்கெல்லாம் போட மாட்டான். ஆனா விஸ்கி பிராந்திலாம் விளாசுவான், அதுவும் தம்மு. ஆமா, கட்டதுரைய பத்தி இவ்வளவு விசாரிக்கிறீங்களே, நீங்க யாரு? என்னது, கட்டதுரைக்கு பொண்ணு கொடுக்க போறீங்களா? ஹலோ ஹலோ, யோ, நிஜமாவே அவனுக்கு பொண்ணு பாக்குறாங்களா? அதான் ஏற்கனவே சொன்னமே சார். பத்த வச்சிட்டிய பரட்ட. உங்க ஓட்ட கம்ப்யூட்டர் விக்கிறதுக்கு அவன் எவ்வளவு பொய் சொல்லியிருப்பான். அவன் நல்லவன் பதிலுக்கு நீங்க ஒரு பொய் சொல்லிருக்க கூடாதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவையா உனக்கு? எதுல விளையாடுறதுன்னு இல்ல? இல்ல லட்சுமி, பேசாத விஷ்ணு, நான் அப்பவே சொன்னேன்ல. அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் நான் நினைக்கவே இல்ல. என்ன நினைக்கல? ஒருத்தனை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சா கடுப்பாக மாட்டானா? லட்சுமி, அவன் கடுப்பாகட்டும் இல்ல கருப்பாகட்டும், அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. ராஜி டென்ஷன் ஆயிடுச்சு, அதான். அவதான் அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டால, அந்த பையனோட ஃபேமிலி அவங்க பெரியப்பா ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு. இவன் போய் ஏதாவது தப்பா சொல்லிட்டானா ராஜோட வேலையில இருந்து எல்லாமே பிரச்சனை ஆயிடும். அவன் ஒரு நாள் வந்தா பரவாயில்ல, இன்னமோ டெய்லி ராஜ பார்க்க வந்தா என்ன அர்த்தம்? ஹே, அது கார்த்தியோட பிரச்சனை,
உனக்கு என்ன வந்துச்சு? என் நண்பனோட பிரச்சனை என் பிரச்சனை இல்லையா? அதான் நண்பனுக்காக அவனை பழி வாங்கிட்டேன். என்ன கார்த்திக், அவன் பாட்டுக்கு பேசிட்டே போறான், நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாம கேட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்லணும்? சரி தப்புன்னு ஏதாவது சொல்லு. சரி, தப்பு. என்ன காமெடி பண்றதா நினைப்பா? இல்ல லக்ஷ்மி, நடந்தது நடந்து போச்சு. இனி என்ன பண்ண முடியும்? இப்ப ராஜி கடுப்புல இருக்கா. பேசிக்கலாம் விடு. மச்சான் வெரி சாரிடா. டேய், பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. இப்போ வந்து சாரி போறீனா என்ன ஆகப்போகுது? இல்ல மச்சி, என்னால திரும்ப உங்களுக்கு நடுவில் சண்டை வந்துட போதேன் தான். அதெல்லாம் பேசிக்கலாம் விடுறா. ஹே நிறுத்து. கார்த்திக், விஷ்ணு சவுந்தர காய விட்டதுல உனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் போல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும், நீ இப்படி பேசுற ஆளே கிடையாது. உனக்கே உள்ளுக்குள்ள சவுந்தர காய விடணும் தான் இருக்கு. மச்சான் அப்ப கரெக்டா? ஏய் ஃப்ராடு. என்னதான் பெரிய மனுஷனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள சின்ன புள்ளத்தானோ இருக்குதான் செய்யுது. ராஜி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாளா? கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா. விஷ்ணு இங்க இருக்கான்னு சொல்லாத. ஃபோன் பண்ணி அவளை சாப்பிட கூப்பிடு. மச்சான் தேவலடா, ராஜியா வந்துட்டாங்க. என்ன லட்சுமி? நான் தான் சொன்னேன்ல அவ கோவமா இருக்கான்னு. என்னடி இங்க உட்கார்ந்துட்ட? ஏன் இங்கே உட்கார கூடாதா? அப்படி இல்ல, யாருக்கெல்லாம் பயப்படுறதுன்னு தெரியல. சவுந்தர் கிட்ட பேசினா கார்த்திக் கண்ணாடி உடைக்கிறான். சவுந்தர பார்க்க முடியாதுன்னு சொன்னா எங்க அப்பா பெரியப்பா கோச்சு பாருன்னு சொல்றாரு. சரி, இவனை சமாளிச்சு அனுப்பலான்னு பார்த்தா விஷ்ணுவால எல்லாரையும் கலாய்க்கிற பாலிசியை மாத்திக்க முடியாது. இதெல்லாம் உனக்கும் தெரியும். ஆனா நீ நடக்கிற எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இல்ல ராஜி, நீங்க எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவா இருக்கீங்க. யாருக்காகவும் அதை மாத்திக்கவும் மாட்டீங்க. ஆனா நான் தான் எங்க அப்பாவுக்காக, சவுந்தருக்காக, கார்த்திக்காக, விஷ்ணுக்காக, உனக்காகன்னு அட்ஜஸ்ட் பண்ணி நொந்து நூலாகிறேன். ராஜி ராஜி ப்ளீஸ். சாரி ராஜி. தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் அவன் நினைக்கல. உன்னை ஒரு 10 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ண வச்சிருந்தா உனக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும்னு. அவன் நல்லவனோ கெட்டவனோ, வேணுமோ வேணாமோ, 8 மணி நேரம் அவனை காக்க வச்சது என்ன நியாயம்? அதுவும் என் பேரை சொல்லி அவனை வெயிட் பண்ண வச்சது என்ன நியாயம்? சாரி ராஜி. யாருக்கு வேணும் உங்க சாரி? தூக்கி குப்பையில போடுங்க. அவன் எவனோ என் மாமனோ மச்சானோன்னு இல்ல, ஏதோ ஒரு மண்ணாங்கட்டிய கூட இருந்துட்டு போட்டும். அவனை காக்க வச்சது எவ்வளவு பெரிய தப்பு. நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? அவனை வேணான்னு சொல்றது கூட மரியாதையா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க பண்ண காரியத்துக்கு அவனை நான் நேர்ல பார்த்து சாரி சொல்லணும். நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் என்ன அப்புறம்? அவனை இப்போ நான் தான் போய் பார்க்கணும். ராஜி, நான் வேணா அவரை பார்த்து சாரி சொல்ல. எப்பா, பண்ண வரைக்கும் போதும், ஆளை விடுங்க. 8 மணி நேரம் அவன் காத்துட்டு இருந்தது உங்களுக்காக இல்ல, எனக்காக. அவனுக்கு சாரி சொல்லி சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? ராஜி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. யார் சொல்றதும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இத பண்ணு அத பண்ணுன்னு என்ன போட்டு பிரஷர் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. நான் பாத்துக்கிறேன். என்ன கொஞ்சம் தனியா விடுங்க, நான் சாப்பிடணும். அச்சச்சோ, குழந்தையோட முகமே சரியில்லையே. என்னடி செல்லும், சாக்லேட் வேணுமா? ஏய் விஷ்ணு, இப்ப எதுக்கு இப்படி வயலின் வாசிக்கிற? கடுப்பா இருக்கு லட்சுமி. யார் மேல? வேற யார் மேல? என் மேலதான். ஏன்? என்ன ஏன்? தேவலாம் காமெடி பண்றேன்னு ராஜியை கடியாக்கி விட்டேன். நான் தான் அன்னிக்கே சொன்னேன்ல, நீ தான் கேக்கல. இன்னும் கொஞ்சம் மண்டையில கொட்டி சொல்லிருக்கலாம்ல. நீ என்ன சின்ன பையனா மண்டையில கொட்டி சொல்றதுக்கு? லட்சுமி, என்ன? நான் கொஞ்சம் சீரியஸா மாதிரிலாம் முடிவு பண்ணிட்டேன். சிரிக்காத லட்சுமி, நான் சீரியஸாவெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஹே, ஐ அம் சாரி எனிவே. இப்ப என்ன ஆச்சு, நீ இப்படி சீரியஸ் ஆகணும்னு துடிக்கிற? இனி பழைய விஷயம் நீ பார்க்க முடியாது லட்சுமி. அவ்வளவுதான், ஹே முடிஞ்சது. விஷ்ணு, உனக்கு சீரியஸ்ல செட் ஆகாது. இல்ல லட்சுமி. ஹே, ராஜி கோவப்பட்டானா நீ இந்த முடிவு எடுத்திருக்கியா? லூசா நீ? ராஜி கார்த்திக் கிட்ட கூட கோவப்படுவா, ஆனா என்கிட்ட முகத்தை திருப்பிட்டு இருந்ததே இல்ல. அவ கோவம்லாம் புதுசா என்ன? ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்து அவ கோவப்பட்டதும் அழுததும் தான் ஜாஸ்தி. ஆனா என்கிட்ட கோவப்பட்டதே இல்லையே. விஷ்ணு, காமெடி கலாய்க்கிறதுனா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். இல்ல லட்சுமி, இனிமே விஷ்ணு ஃபுல் சீரியஸ் தான்.
வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்க போறேன். ஐயோ அது நல்லா இருக்காது விஷ்ணு. அத பண்ணதா கார்த்திக் இருக்கால, அப்புறம் என்ன? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறதா இல்ல. விஷ்ணு உன் அழகே நீ இப்ப இருக்க மாதிரி ஃபன்னா இருக்கிறதுதான். அத விட்டுட்டு ஊருன்னு முறைச்சா யார் உன்னை பாப்பா? விஷ்ணு கார்த்திக் மாதிரி 1000 பேர் கிடைப்பாங்க, ஆனா விஷ்ணு மாதிரி இன்னொரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சீரியஸா விஷ்ணு, எத்தனையோ ஹீரோக்கள் இருந்தாலும் காமெடியன்களை பார்த்தா 4-5 பேர் தானே இருக்காங்க. சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்கெல்லாம் சொல்லாத. இங்க பாரு, மத்தவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பிடிச்ச ஹாலிவுட் ஹீரோ யார் தெரியுமா? யாரு? ஜிம் கேரி. சீரியஸா தான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டாம் க்ரூஸ், ஆண்டனியோ ஃபென்ரோஸ், ஜேசன் ஸ்டாந்தன் இது மாதிரி ஹீரோக்களை தான் பிடிக்கும். ஆனா என்னோட ஃபேவரட் ஜிம் கேரி தான். அழ வைக்கிறது சண்டை போடுறதுல ரொம்ப ஈஸி, ஆனா சிரிக்க வைக்கிறது தான் கஷ்டம். அதனால தான் இந்த ஆபீஸ்ல உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஷ்ணு இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு உன்னை நீ மாத்திக்காத. இருந்தாலும் தப்பு தானே. விஷ்ணு நீ இப்படி இருக்கிறதுனால 90% நல்ல விஷயம் நடக்குது. 5-10 தப்பு நடந்தா ஓகே தானே? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அட விடுப்பா, நானும் 1/2 மணி நேரமா அட்வைஸ் பண்றேன், அப்பவும் அழுதுட்டு இருக்க. தப்பா எடுத்துக்கலனா கொஞ்சம் முதுல தட்டி இட்ஸ் ஓகேன்னு சொல்ல. இதான் சாக்கு நைஸா என்ன உஷார் பண்றியா? லட்சுமி நீ வேற. நிஜமாவே கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. தட்டி கொடுத்து கொஞ்சம் ஓகே சொன்னீனா நல்லதா இருக்கும். ஓகே தம்பி, எல்லாம் சரியாயிடும். தேங்க்ஸ். வெல்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி சாரி ராஜி. என்ன கிண்டலா? எங்க முதல் முறையா அந்த சிங்கம் கையெடுத்து கும்பிட்டு சாரி சொல்லுது, கிண்டலான்னு கேக்குறீங்க? எனக்கு சிரிப்பே வரல. நான் சொன்னது ஜோக் இல்ல, அப்புறம் எப்படி சிரிப்பு வரும்? அப்ப கரெக்ட் தானே? இல்ல ராஜி, உங்களுக்கு அவனுக்கு பிடிக்கல, எப்படி சொல்றதுன்னு தெரியாம நீங்க தவிக்கிறீங்கன்னு தான் அவனை கலாச்சி விட்டேன். அப்படியாச்சும் அவன் ஓடி இருந்தானா நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு பார்த்தேன். இப்படி ஒரு ரியாக்ஷனை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. சாரி ராஜி. நான் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது பண்ணி உங்ககிட்ட சாரி கேட்கலாம் தான் முதல்ல யோசிச்சேன். ஒரு கூட ஃபுல்லா சாக்லேட் கொடுக்கறது, கேபின்ல பூவாலே சாரின்னு எழுதி வைக்கிறது, இப்படி எப்படியாவது நான் சாரி கேட்டிருந்தா நீங்க உடனே நான் மன்னிச்சிருப்பீங்க. என்ன காத்தி தான் நான் மிதிச்சிருப்பான். அதனால தான் விட்டேன். அப்பாடா, உங்களை சிரிக்க வைக்க ரோபோ சங்கர் தான் கூட்டிட்டு வந்து நினைச்சேன். பரவாயில்ல, இந்த சங்கர் சொன்னதுக்கே சிரிச்சிட்டீங்க. பண்ணது தப்பு தானே? ஏங்க இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடும் போது பாகிஸ்தான் தோத்துட்டா கவலைப்படுவீங்களா? கவலைப்பட மாட்டீங்க தானே? தப்புன்னு தெரிஞ்சாலும் ஒத்துக்க மாட்டீங்களே. அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். சாரி சாரி. இட்ஸ் ஓகே. எனக்கும் என்ன உனக்கும்? இல்ல, விஷ்ணு ஏதோ மன்னிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த மன்னிப்புல எனக்கும் ஒண்ணு போடணும் தான். வாங்க வாங்க. அவ 1/2 மணி நேரமா ஆறாறாமான்னு குரங்கு மாதிரி தாவி தாவி மன்னிப்பு கேட்டு இருந்தா நீ நோகாம நொங்கு சாப்பிடலாம் பாத்தியா? அதெல்லாம் முடியாது. என்ன மாதிரி டிஃபரெண்டா நீ ராஜிட்ட மன்னிப்பு கேட்டாதான் ராஜி மன்னிப்பாங்க. உடனே கேளு பாப்போம். சாரி. ஐயோ எதுக்கு இதெல்லாம்? வேணாம். செல்லோல நேத்து நீ கோச்சிக்கிட்டத பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். ஏய் கார்த்திக் வரா, அவன் என்ன ஸ்டைல்ல மன்னிப்பு கேட்க போறான்னு எனக்கு தெரியல. அவெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டான். என்ன சொல்ற? அவன் எப்பவுமே அப்படிதான். தப்பே பண்ணாத மாதிரி உடம்பு வெறுப்பா வச்சுக்கிட்டு ஒரு ஃபீல கொடுப்பான் பாரு. என்ன காலையிலே ஒரே மீட்டிங்கா இருக்கு? நான் சொல்லல. என்ன சொன்ன? நான் தோப்பு காரணம் போட்டேன். விஷ்ணு 1/2 மணி நேரமா கெஞ்சினா. இப்படி எல்லாம் நாங்க சாரி கேட்டோம். அதுக்கப்புறம் நீ எப்படி சாரி கேட்க போறேன்னு தான் பேசிட்டு இருந்தோம். நான் எதுக்கு சாரி கேட்கணும்? அதான் ராஜியும் சொன்னா, கார்த்திக்கும் இப்படிதான் சொல்லுவா, வெறப்பா உடம்ப வச்சுட்டு சீரியஸா பாப்பான்னு. நான் உன்கிட்ட சாரி கேட்டதே இல்லையா? அப்படி இல்ல, சாரி கேக்குறதே ஒரு கெத்தா தானே கேப்ப. அதான் இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் பர்சனலா நம்ம ஸ்டைல்ல சாரி கேட்கலான்னு யோசிச்சேன். என்ன ராஜி அது? போய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல லக்ஷ்மி, கண்டிப்பா வித்தியாசமா மன்னிப்பு கேட்டிருப்பேன். எப்படி? மாமாவை மன்னிச்சிரு. ஓகே சாரி. என்னடா இது? என்ன ராஜி, இது ஓகேவா இல்ல வேற ஏதாவது டைப்ல ட்ரை பண்ணவா? ஒண்ணு வேணாம், ஆளை விடு சாமி. ஓகே ராஜி, இப்படிதான் ஒருத்தர மன்னிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா மொத்த ஆபீஸும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கியூல நின்னு இருக்கும். நான் வரேன். மச்சான் இதெல்லாம் எப்படிடா ரூம் போட்டு யோசிப்பியா? இம்ப்ரோவைசேஷன் மச்சான். அப்படின்னா
முன்னாடியே பிளான் பண்றதெல்லாம் இல்ல ஆ. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோல டெவலப் பண்றதுதான். ஓ ஓகே டேய் ஓகே இதெல்லாம் அறிவாளிங்க ட்ரை பண்றதுடா. நீ தேவையில்லாம ட்ரை பண்ணி சரியா வரலன்னு அப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாதடா. தம்பி போங்க தம்பி. யாருக்கு ஃபோன் பண்ற? அப்பாக்கா? இல்ல சவுந்தருக்கு. அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். சரி விடு பாத்துக்கலாம். இல்ல நான் கண்டிப்பா அவன்கிட்ட சாரி கேட்டே ஆகணும். தேவையான்னு யோசிக்கோ ராஜி.